ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஹரிஷ் ஃப்ரம் ஸ்டார்டெக். நம்ம இன்னைக்கு டே 5 ஆஃப் பைத்தான்ல இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வைல் லூப் தான் பார்க்க போறோம். நான் வைல் லூப்லயும் 5+ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அட் த சேம் டைம் வைல் லூப் எப்படி ரன் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ வைல் லூப் டேட்டா அனலிஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். ஸோ கிளீனிங் அப்போ வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரே லூப் வைல் லூப் தான். ஃபார் லூப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எந்த ஆகணும்னு தெரிஞ்சா என்னால் ரன் பண்ண முடியும். பட் வைல் லூப் வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் என்னால் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நான் வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு, அது ப்ராசஸ் பண்ணணும்னாலும் நான் வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ், ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங்ஸ், இந்த மாதிரி இடத்துலையும் வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வைல் லூப் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அது ரன் ஆகும். அப்படி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த லூப் வந்து நின்றுடும். ஸோ ஆனால் ஃபார் லூப் அப்படி கிடையாது. ஒரு கண்டிஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது என்ன பண்ணுன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்போம், எண்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்போம், அது வரைக்கும் ரன் ஆகும். பட் வைல் லூப் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால மேக்ஸிமம் ஆஃப் பிளேசஸ்ல வைல் லூப் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரெயின் பண்றது, இன்டராக்டிவ் அல்காரிதம்ஸ் கிரியேட் பண்றது, ஓகேவா, கிராஸ் வாலிடேஷன் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் எல்லாமே வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ போன வீடியோல ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டும் யூசர் நேமும் மேட்ச் ஆறான்னு செக் பண்ணும். அந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பிளேசஸ்ல கூட நம்மளால வைல் லூப் யூஸ் பண்ண முடியும். வைல் லூப் யூஸ் பண்றது நம்மளுக்கு பக்ஸை கம்மி பண்ணும். நான் உங்களுக்கு ஃபார் லூப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் காட்டணும்ன்றதுக்கான நான் ஃபார் லூப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அது வைல் லூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பக்ஸே இல்லாம இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்றதுக்கு அக்குரேசியோட இப்போ ட்ரெயின் பண்றதுக்கு ஏபிஐ சர்வரோட ரன் பண்றதுக்கு ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர் ஒரு ஏபிஐ கொடுத்துட்டாங்கன்னா அப்போ மிஷின் லேர்னிங்ல இன்ஜினியர்ஸ் எல்லாமே வைல் லூப் வச்சு தான் ரன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சர்வர் எப்போ ஃபெயில் ஆகுதோ, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ சர்வர்ல என்ன எரர் காமிக்குதோ அது ஷோ கேஸ் பண்ண முடியும். ஏபிஐ தான் ப்ராப்ளமா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஆர் நம்மளோட மாடல் ப்ராப்ளமா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ்ல வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். தெளிவா படிச்சுக்கோங்க வைல் லூப்பை. ஓகேவா. அடுத்த லிஸ்டா இருக்கட்டும், அடுத்த போற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வைல் லூப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ வைல் லூப்போட சின்டெக்ஸ் பார்க்கலாம். வைல் லூப்ல சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைல் லூப்ல ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் இந்த வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா வைல் லூப் நின்றும். ஓகேவா. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஒரு கோட் பிளாக் இருக்கும், ஒரு அப்டேட் பிளாக் இருக்கும். ஓகேவா. கோட் பிளாக்னா நம்ம என்னென்ன கோட் தான் அதுக்குள்ள வரணுமோ அந்த கோடு கொடுக்க போறோம். அப்டேட் பிளாக்னா அதுதான் அப்டேட் பண்ண போகுது நம்மளுக்கு. ஸோ அப்டேட் பண்ண போறதுனா புரியல சார்னா இன்க்ரீஸ் பண்ண போகுது. கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அந்த இடத்துல நடக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். y a greater than or 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. greater than or 3 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன்னா print a. இப்போ அடுத்து என்ன சொல்லுவேன்னா a plus or equal to 1 கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ ஏன் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன்னா அப்புறம் ஏ 1ல இருக்கு, அடுத்தது 2க்கு போகும், அடுத்தது 3க்கு போகும். அப்புறம் எனக்கு 1 2 3ன்னு சொல்லி 1 to 2 வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இங்க ஈக்குவல் டூ கொடுத்துட்றேன். 3யும் பிரிண்ட் ஆகட்டும். 3யும் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 4 ஏன் பிரிண்ட் ஆகல? ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்கும், வைல் லூப் நின்றுருக்கும். இது வந்து ஐட்ரேஷன் வைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும், லூப் 1 கொடுத்துருக்கேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். இப்போ வைல் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வைக்கிறேன். ஓகேவா. 3ன்னு வச்சுட்டு இப்போ பிரிண்ட் ஏ என்னவா இருக்கு, இப்போ 1ஆ இருக்கு. ஏன்னா மேல வைல் லூப் கண்டிஷன் ட்ரூ ஆனனால பிரிண்ட்டுக்குள்ள போயிருக்கு. இப்போ அடுத்தது என்ன ஆகுனா ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1ன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஏ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கு. 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா 2 ஆகிரும். இப்போ ஏ என்னவா ஆகியிருக்குன்னா 2 ஆகியிருக்கும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த லூப் 2ல பார்ப்போம். இப்போ லூப் 2ல பார்க்கும்போது ஏ இப்போ வைல்ல
ஏ என்னவா இருக்கும் 2ஆ இருக்கும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும் 3 ஆயிடும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்ல 2 வரும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1. இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ ஏ என்னவா இருக்குன்னா 2ஆ இருக்கு. ஓகேவா? 2ஆ இருக்கு. அப்போ 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு இப்போ ஏ என்னவாயிடும் 3 ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது லூப் 3. இப்பயும் கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? அதனால 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க வரும்போது என்ன ஆயிருக்கணும், 3ன்னு வந்திருக்கும். இப்போ ஏ என்ன ஆக போகுதுன்னா 4 ஆக போகுது. ஓகேவா? இப்போ லூப் 4 அப்போ பார்த்தீங்கன்னா லூப் ஃபெயில் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் நின்றுடும். இந்த கண்டிஷன் அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம்ல இருந்து நின்றுடும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகியிருக்கோ அப்பெல்லாம் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகியிருக்கும். ஓகேவா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு, ரன் ஆயிருக்கு. இங்கேயும் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு, ரன் ஆயிருக்கு. இங்கேயும் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு, ரன் ஆயிருக்கு. பட் இங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் நின்றுச்சு. ஸோ இதுதான் மெத்தட். வைல் லூப் வந்து இப்படிதான் ரன் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த உள்ள இருக்கிற பார்ட் ஆஃப் கோட் ரன் ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லைன்னா அந்த பார்ட் ஆஃப் கோட் ரன் ஆகாது. சரி, இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இல்லைன்னா வைல் லூப் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்ஃபினிட்டி லூப்ல ரன் பண்ணும். ஸோ வைல் லூப் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ பாருங்க இன்ஃபினிட்டி லூப்ல ரன் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லூப்ல ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலன்னா அந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்குமா. ஸோ இது ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அங்க என்ன பண்றேன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா இந்த வைல் லூப் இப்போ ரன் ஆகுதுல இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவுமே வைல் லூப் ஒன்று போட்டோம்னா நம்ம கண்டிப்பா என்ன கொடுக்கணும்னா ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுக்கணும். அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லூப்ல ரன் ஆகும். ஸோ இன்ஃபினிட்டி லூப்ல ரன் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸே ஆகாததுனால அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும், இதுக்குள்ள ரன் ஆகும். வைல் லூப் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். இதுதான் ரெண்டுத்துக்கான இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்த்தோம் எப்படி லூப் ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். டூ வைல் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வர பார்த்துடலாம். ஸோ வைல் லூப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன வேலிடேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா டேட் வேலிடேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஒரு டேட் இருக்கு, அந்த டேட் வேலிடேட் பண்ணும் போது இந்த லூப் ரன் ஆகிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வைல் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட கரெக்டான டேட் வாங்கணும். இதுதான் வைல் லூப். ட்ரூன்னு கொடுத்துட்டேன். ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபால்ஸ் ஆகணும் ஆர் பிரேக் ஆகணும். இது ரெண்டுமே நடக்கலன்னா நம்மளுக்கு வந்து இந்த லூப் நிக்காது, ஸ்டாப் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன்னா இன்புட் வாங்குறேன். இன்புட். ஓகேவா? ஸோ as usual enter the date. ஓகேவா? enter the date. நான் ஒரு ஃபார்மேட் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்ல வந்திருக்கா இல்லையா செக் பண்ண போறேன். நீங்க நிறைய ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபார்மேட் கேட்டிருப்பாங்க, அந்த ஃபார்மேட்ல கொடுக்கலன்னா எரர் காமிச்சிட்டே இருக்கும். அப்பதான் அந்த இடத்துல வைல் லூப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இஃப் ஒன்று போடுறேன். இப்போ இதை வேலிடேட் பண்ண போறோம். வேலிடேட் பண்றதுக்கு இஃப் போடுறேன். டேட் டாட் கவுண்ட்ன்ற ஒரு மெத்தடை கால் பண்றேன். ஓகேவா? இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா இந்த மெத்தட் என்ன பண்ண போறோம்னா கரெக்டா ஸ்லாஷ் போட்டிருக்காங்களா, 2 ஸ்லாஷ் போட்டிருக்காங்களான்னு கவுண்ட் பண்ணும். சோ இது டேட் டாட் கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. கவுண்ட் என்ன பண்ணணும்னா எத்தனை ஸ்லாஷ் நம்ம கொடுத்துருக்க இன்புட்ல எத்தனை ஸ்லாஷ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகுது. இப்போ 2 ஸ்லாஷ் இல்ல. ஓகேவா? ஒரு ஸ்லாஷ் தான் இருக்கு. நாட் ஈக்குவல் டு 2 ஸ்லாஷ் இல்லைன்னா எனக்கு என்ன வரணும்னா பிரிண்ட் ஆகணும்னா பிரிண்ட் என்ன கொடுக்க போனா யூஸ் ஃபார்மேட் சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டை எடுக்க போறேன்.
என் ஃபார்மெட்ல கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணிருக்கேன், ஸ்லாஷஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிருக்கேன். ஓகேவா, ஸ்லாஷஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிருக்கேன். 2 ஸ்லாஷ் நான் இன்புட் கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டேன், இந்த ஃபார்மெட்ல இருக்கணும்னு முடிவு கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மெட்ல 2 ஸ்லாஷஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்கேன். ஓகேவா, இப்ப அடுத்து என்ன செக் பண்ண போறேன்னா, இந்த கண்டிஷன் பாஸ் ஆனாதான் கண்டினியூ ஆகணும். என்ன ஆகணும்னா கண்டினியூ ஆகும். ஓகேவா, அடுத்தது இப்ப என்ன பண்ண போறேன்னா பார்ட்டா பிரிக்க போறேன். ஓகேவா, டேட்டா பார்ட்டா பிரிக்க போறேன். இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது ஸ்பிளிட். ஸ்பிளிட் என்ன பண்ணனா, இப்ப எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஸ்லாஷ் வச்சு ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ண போறோம்னா, டேட் மந்த்தை ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் டேட்டை ஸ்பிளிட் பண்ணும், அதுக்கப்புறம் இயரை ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா, இப்ப அடுத்தது ஸோ இஃப் நாட் ஓகேவா ஆல் பார்ட், ஏன்னா இப்ப ஸ்பிளிட் பண்ணி எதுல இருக்கு, பார்ட்ல தான் இருக்கு. பார்ட்ஸ் டாட் இஸ் டிஜிட்ஸ். சோ எல்லா பார்ட்டுமே டிஜிட்ஸா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கு. ஓகேவா, அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன யூஸ் திஸ் ஃபார்ம்னு சொல்லி திருப்பி எரர் போயிடணும். இந்த கண்டிஷனும் பாஸ் ஆயிடுச்சு, அதாவது எல்லாமே கரெக்டா இருக்கு. இங்க ஃபெயில் ஆயிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆகி செகண்ட் கண்டிஷனும் ஃபெயில் ஆனா மட்டும்தான் அடுத்து போ. அப்படி இல்லை யாராச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுனாலும் எனக்கு என்ன ஆகிடும்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு திருப்பி இன்புட் வாங்க போயிடும். ஓகேவா, இப்ப பாருங்க அடுத்து என்ன வேலிடேட் பண்ண போறோம்னா மந்த்ஸ் இயர் இதெல்லாமே தனித்தனியா ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஸோ இது இண்டெக்ஸ் சர்வீஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து நம்ம லிஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் ஒரு டம்மி சொல்றேன். இப்போ என்னன்னா இன்னைக்கான டேட் வச்சுக்கலாம். இன்னைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 01/0/0 மந்த் தானே, 2 வேணாம் 5ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு குழம்பாது. அப்புறமா 2025. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த 2 ஸ்லாஷஸ் இருக்கான்னு இந்த கவுண்டை வச்சு ரெண்டு ஸ்லாஷ் கவுண்ட் இருக்கான்னு இங்க கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா இது ஸ்பிளிட் பண்ண போறோம். 1 2 3 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. 3 ஸ்பிளிட் ஆச்சுன்னா நம்ம ஸ்லாஷ் வச்சு தான் ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸ்லாஷுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, ஸ்லாஷ்க்கு நடுவில் ஒன்று இருக்கு, ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒன்று இருக்கு. அதனால இது ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எல்லாமே டிஜிட்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே டிஜிட்ஸ்லயும் இருக்கு. இந்த பார்ட் வந்து டிஜிட்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா மந்த் ஸ்டோர் பண்ணிட்டோம், டேட் ஸ்டோர் பண்ணிட்டோம், இயரை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா மந்த் வேலிடேஷன் பண்ண போறோம். இஃப் நம்மளுக்கு எத்தனை மாசம் இருக்குன்னா மொத்தம் 12 மாசம் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், மந்த் 1ல இருந்து 12க்குள்ளதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்வேலிட் மந்த்னு வரணும். ஓகேவா, இதுக்கான கோட் எழுதிட்டோம். அடுத்தது ஓகேவா, அடுத்தது இப்ப என்ன பண்ணுவோம்னா டேவை பார்க்க போறோம். இப்போ 1ல இருந்து நம்மளுக்கு 31க்குள்ளதான் டே இருக்கு, அதனால 1ல இருந்து 32ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப டே வேலிடேட் பண்றோம். அடுத்து என்ன பண்ணோம், இயரை வேலிடேட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ கரண்ட் இயருக்கும் வரைக்கும் இருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ கரண்ட் இயர் பாத்தீங்கன்னா 1990ல இருந்து இப்போ 2025 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ 2025. ஓகேவா, ஸோ இங்க வந்து மந்த் கரெக்டா இருக்கான்னு வேலிடேட் பண்ணுது. இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகணும், இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகணும், இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகணும். ஃபால்ஸ் ஆனாதான் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கும் போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறேன்னா பிரேக் கொடுக்க போறேன், கண்டினியூ கொடுக்க போறேன். ஓகேவா, பிரிண்ட் வேலிடேட் பண்ணியாச்சு. வேலிட் டேட்னு கொடுத்துடலாம். ஓகேவா, வேலிட் டேட் கொடுத்தாச்சு. வேலிட் டேட் கொடுத்தா இங்க என்ன ஆகணும், பிரேக் ஆகும். ஓகேவா,
இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தப்பா என்டர் பண்ணி பார்க்கலாம். ஒரு 02/2 சாரி, இந்த லைனை தூக்க மறந்துட்டேன், கமெண்ட் லைன் கொடுக்க மறந்துட்டேன். இப்போ டேட்டை வேலிடேட் பண்ண போகிறோம். நாம வேணா ஃபர்ஸ்ட் கரெக்டான டேட் பண்ணலாம். 12/13/2021 கொடுக்கலாம். வேலிட் டேட்னு கொடுத்துருச்சு. ஓகேவா? இதே நான் தப்பா கொடுக்குறேன். 13/02/2020 கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுக்குது? இன்வேலிட் மந்த்னு காமிச்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, பட் இந்த மந்த் செக் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா மந்த்தை கரெக்டாக கொடுக்கலாம், டேட்டா தப்பா கொடுப்போம். ஸோ இந்த ரன் ஆகிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ வைல் லூப் சாட்டிஸ்ஃபை ஆகல, பிரேக் ஆகிற வரைக்கும் வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுக்குறேன் இந்த வாட்டி. எல்லாமே கொடுக்கும் போது தான் ப்ரோக்ராம் இருந்துச்சு. இதுதான் வைல் லூப். இந்த மாதிரி நீங்க எங்க வேலிடேஷன் பார்த்தாலும் அங்க வைல் லூப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸா இருக்கட்டும், அந்த அப்ளை பண்றதா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் வைல் லூப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் வைல் லூப். ஸோ டூ வைல் பாத்தீங்கன்னா சேம் லைக் வைல் தான். பட் டூ வைல்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட கண்டிஷன் செக் பண்ணாத மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ரன் ஆகும். பட் டூ வைல் ஃபர்ஸ்ட் வாட்டி லூப்பை ரன் பண்ணிட்டு தான் கண்டிஷனே செக் பண்ணும். இதுக்கும் வைலுக்கும் டூ வைலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. வைலும் டூ வைலும் சேம் தான். சரியா? ஸோ இந்த வைல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸோட லிங்க்கும் நம்மளுக்கு எப்பயும் போல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, நான் அந்த டவுட்ஸை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் பார்த்துருக்கோம். டே 7ல் லிஸ்ட்டில் இருக்க மெத்தட்ஸ், ஆட், ரிமூவ், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் விஸ்டாடெக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.